இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நம்ம வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேண்டிலை வச்சு விதவிதமான ஹேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு அஃபிஷியலாக ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராமை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பில்லோ வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கிஃப்ட் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து ஸ்பான்சராக வந்திருக்கு நம்ம சேனலுக்கு. ஸோ இதில் வந்து அழகாக என்னோட ஃபேஸை வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பர்சனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்பாட்டிஃபை பில்லோ அப்படிங்கிறது இதை ஸ்பாட்டிஃபைல போட்டு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபேவரட் சாங் இந்த சாங் வந்துட்டு எனக்கு ஸ்பாட்டிஃபைல வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு அதை ப்ளே பண்ணி கூட காட்டுறேன் அது எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது தவிர வந்துட்டு அவங்களோட அந்த பேஜில் வந்துட்டு நிறைய கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ப்ளஸ் கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிறைய ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது அந்த ஷாப்பில். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து ஆக்சுவலாக அவங்க எதை செஞ்சுருக்காங்கன்னா ஆரஞ்சு பழத்தை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆரஞ்சு பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு இந்த மெழுகுவத்திக்கு வைப்பாங்கள திரி இருக்குது தெரியுமா, அதை வைக்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த காய்ச்சின வேக்ஸை வந்து உள்ளே வந்து ஊற்றிட்டு அவ்வளோதான் காய வச்சிடறாங்க. ஸோ தேட்ஸ் இட், அவ்வளோதான் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். 2 hours later. ஓகே, இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இந்த ஹேக் வந்து முடிஞ்சிருச்சு. என்னை பார்க்கறதுக்கும் வந்து பாருங்களேன் அழகாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி அழகாகவும் வந்துச்சு இந்த ஹேக் எனக்கு. ஓகே, இது வந்து பற்ற வச்சா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்ச ஹேக்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கி செஞ்சேன். உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத லிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை உங்களால் வந்துட்டு அந்த வேக்ஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. வீட்டில் வந்து நம்மளோட நார்மலாக வந்துட்டு இந்த வெள்ளை மெழுகுத்திரி இருக்கும் தெரியுமா, அதையே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா துருவிட்டு அதை வந்து மெல்ட் பண்ணி பண்ணலாம். கலருக்கு வந்து நீங்கள் கிரேயான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா ஹேக்ஸ்லையுமே வந்துட்டு கலருக்கு வந்து நான் வந்துட்டு கிரேயான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வேக்ஸ்க்குன்னு உள்ள ஸ்பெசிஃபிக்கான அந்த கலர்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த ஹேக் வந்து நிஜமாவே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, அண்ட் அழகாகவும் வந்திருக்கு. ஸோ இந்த ஹேக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு கப் கேக்லேயே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கப் கேக்கோட மோல்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. சிலிக்கான் மோல்டு எடுத்துட்டு அதில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த வேக்ஸ் வந்து ஊற்றிட்டு அப்புறம் அது மேலே வந்துட்டு ஊற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேக்ஸை மெல்ட் பண்ணி அது க்ரீம் டெக்ஸ்சரில் கொண்டு வந்து அதை வந்துட்டு இந்த கேக்குக்கெலாம் பைப்பிங் பண்ணுவாங்க தெரியுமா, பைப்பிங்கில் அந்த கொண்டு வருவாங்க, க்ரீம் கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மேலே வந்து ஸ்வீட் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவி விட்டுட்டு வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த இது பார்க்குறதுக்கு அழகாக கப் கேக் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். இதான் இந்த ஹேக்கோட ரிசல்ட். அழகா இருக்கா பார்க்கறதுக்கு. சரி, இப்போ நம்ம வந்து பற்ற வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி வந்துருக்குன்ட்டு. ஓகே, இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ யாராருக்கு பர்த்டே வந்தால் அவங்களுக்கு வந்து அழகாக இதுக்கு கொடுக்கலாம். பார்க்க வந்து க்யூட்டாக இருக்கும். நிஜமாவே க்யூட்டாக இருக்கும். கழிச்சு சாப்பிட தான் முடியாது, மறுபடியும் க்யூட்டாக இருக்கும்.
பாய் சுட்டுரும் கறி சாப்பிட்டீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதோட ஃபீட்பேக் சொல்கிறது வந்து எப்படி என்ன அப்படின்ட்டு. இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு திரி வச்சிருப்பாங்க. அந்த திரி வச்சிருக்க அந்த இதை காமிச்சிருக்கே மாட்டாங்க 5 minutes கிராஃப்டில். நீங்கள் கீழே இந்த பேஸ் செட் பண்ணுறீங்களே, கப் கேக் இந்த பேஸ் செட் பண்ணுறீங்க தெரியுமா, ஃபஸ்ட் ஊற்றுறீங்களா அப்போவே வந்து திரி வச்சிருங்க. அந்த திரியோட எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். மற்றபடி வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே செட் பண்ணால் தான் வந்து ஒழுங்காக நிற்கும். அண்ட் மேலே அந்த க்ரீம் மாதிரி நம்ம போடுறோம் தெரியுமா, அந்த பைப்பிங் பேக்கில் வந்து போடும்போது ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது சூடான மெழுகு, ஹாட் வேக்ஸ் அப்படிங்கிறப்போ கையெல்லாம் பொத்துச்சு. அந்த பை பேக் நான் வந்து அமுக்கும் போது நான் சுற்றி நிறையா ஐயோ கை பொத்து அதை கீழே போட்டு அது அங்கங்கே தெரிச்சு நிறையா காமெடி பண்ணேன். அதனால தான் அந்த கிளிப்பை நான் காட்டியிருக்க மாட்டேன் உங்களுக்கு. நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் பெரியவங்க யாராவது வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். ஆனால் அழகாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இந்த க்ரீம் எஃபெக்ட்டுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்துடும், இந்த க்ரீம் எஃபெக்ட்டுக்கு அது வந்துடும். ஸோ அது வரைக்கும் ஓகே. ஸோ அவங்க ப்ராப்பராக அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படிங்கிறனால 1 மார்க் நான் மைனஸ் பண்ணுறேன், 9 மார்க்ஸ் நான் அதை கொடுக்குறேன். மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பர், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், எல்லாரும் கிஃப்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஹேக் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து கேண்டில் ஜெல் இருக்குது தெரியுமா, அதை வந்து போடுறாங்க, அதை கரைச்சிக்கிறாங்க, க்ரையான் போட்டு அதையும் வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. அந்த கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் திரி வந்து அந்த திரி இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கம் போட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் அது மேலே வந்துட்டு அந்த இதை வந்து ஊற்றி விட்டுட்டு அவ்வளோதான் எடுத்துடுறாங்க, கிளிப் எடுத்துடுறாங்க. அது மேலே ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கிறதுக்காக வந்துட்டு அதே ஜெல்லியை அழகழகாக கட் பண்ணி அது மேலே செட் பண்ணி விடுறாங்க. ஸோ பார்க்குறக்கு வந்துட்டு ஒரு அழகாக கொக்கோ கோலா கிளாஸ் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இந்த ஹேக் இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ரிசல்ட் பார்த்துக்கோங்க. அழகா இருக்குல்ல? ஓகே, இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதான் அந்த ஹேக் ரிசல்ட் பாருங்க. திரியோட சேஸ் போட்டா இப்படி நல்லா இருக்கா, உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து நிஜமாகவே அந்த ஐஸ் க்யூப்ஸ் போட்ட மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதில் வந்துட்டு அவங்க வந்து அந்த ஆயில், அந்த வாசனைக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயில் சேர்த்து சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட அது இல்லை, அதனால நான் சேர்த்தலை. பட் உங்கள்கிட்ட இருந்துச்சு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பற்ற வைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும், அது நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப ஈஸியும் கூட, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் ஃபுல் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு க்ளவுஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து பாட்டிலில் சொருகி வச்சுட்டு சுற்றி திரி வைக்கிறாங்க, வச்சுட்டு உள்ளே வந்து மெல்ட் பண்ண அந்த வேக்ஸை வந்து ஊற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் அது மேலே வந்து அழகாக திரி வந்து பற்ற வைக்கிறாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். Two hours later. ஓகே, இதான் நம்ம ஹேக் கோட் ரிசல்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காமெடியாக வந்துருச்சு நம்மளுக்கு. அதுலேயும் ஒரு விரல காணோம், எங்கே போச்சு, ஒரு விரல வெட்டிட்டாங்க நம்ம ஹேக்கில். நம்ம மெழுகுத்தியோட ஒரு கையை வந்து வெட்டிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நான் ஊற்றும் போது ப்ராப்பராக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் காஞ்சதுக்கப்புறம் தான் கவனித்தேன் ஒரு அந்த இதில் வந்து அந்த மெழுகு வந்து உள்ளே போகவே இல்லை. ஸோ சரி, ஆனால் மற்றதெல்லாம் பார்க்க பர்ஃபெக்டாக அழகாக வந்து இருந்துச்சு, அதனால் காட்டணும் அப்படின்றக்காக நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இதை பற்ற வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடைச்சிருவோம். ஓகே, இந்த ஹேக்கில் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த திரி வந்துட்டு இப்போ இங்கே திரி நிற்குதுல, இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கட் பண்ணி அவங்க காட்டலை. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா க்ளவுஸில் வந்து லைட்டாக டிப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த திரியை கொஞ்சம் வெளியே நீட்டி அதை வந்து டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக்ஸை உள்ளே ஊற்றுனீங்கன்னா இதே எஃபெக்டில் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இது வந்து வரும். எனக்கு ஒரு விரல் வரல, அது என்னோட மிஸ்டேக், நான் ஒன்றும் கவனிக்கல அப்படின்னா. மற்றபடி வந்துட்டு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா வந்துட்டு நிஜமே பக்காவாகவும் அழகாகவும் சூப்பராகவும் இந்த இது வந்து வரும். ஸோ இந்த ஹேக் சூப்பராக தான் ஒர்க் ஆகிருக்கு, நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக். இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஆர்பிஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து தண்ணியில் வந்துட்டு போட்டு நல்லா பெருசாக்கி எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றுறாங்க, அதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு அது மேலே வந்துட்டு பிளாஸ்டிக் பேஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த
திரியை வச்சு அப்படியே எரிய வைக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக வரும் அப்படின்ட்டு. சூப்பராக க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. நிஜமாகவே நாங்கள் இந்த ஷோகேஸில் கூட வைக்கலாம் போல், அந்த அளவுக்கு வந்து அழகாக வந்திருக்கு. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஆயில் வந்து என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த விளக்குலாம் ஏற்றுறதுக்கு நம்ம விளக்கு பொறுத்ததுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா எண்ணெய், அந்த எண்ணெய் தான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அணைச்சிட்றேன். ஓகே, வாசமாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இந்த ஹேக் வந்து நிஜமாவே ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக இது இந்த ஐட்டம் எல்லாமே அந்த ஆர்பிஸ் பால் முதல் கொண்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஹேக் நான் ஃபுல் பாக்ஸ் உங்களுக்கு போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஹேக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முட்டைத்தோடு எடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு வேக்ஸ், இந்த கிரையான்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து துருவி போட்டுட்டு உள்ளே வந்து வேக்ஸ் ஜெல்லை வந்துட்டு அப்படியே மெல்ட் பண்ணி உள்ளே வந்து ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு உள்ள இந்த திரிக்கு அதை வைக்கிறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சி எடுக்கிறாங்க. உடச்சி எடுத்துட்டு அதில் லைட்டை பற்ற வச்சு காட்டுறாங்க. பார்க்க வந்து அழகாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். Two hours later. ஓகே, நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இதான் அந்த ரிசல்ட்டு. இது வந்து பார்க்குறக்கு எப்படி தெரியுமா, பேப்பர் வெயிட் மாதிரி இருக்குது. சீரியஸ்லி பேப்பர் வெயிட் மாதிரி, பார்க்கவே பேப்பர் வெயிட் மாதிரி தான் இருக்குது. நம்ம துருவி போட்ட அந்த கிரையான்ஸோட தூள்லாம் இந்த மாதிரி அடியில் போயிட்டு மொத்தமாக சேர்ந்துக்குச்சு. அது வந்துட்டு என்னலாம் இதோட வந்துட்டு இந்த சைடில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இது வரவே இல்லை. ஆனால் பார்க்க வந்து அழகாக தான் இருக்குது. ரொம்ப மோசம் மட்டம் அப்போல்லாம் கிடையாது. பார்க்க வந்து அழகாக தான் வந்திருக்கு. இப்போ இதையும் நான் பார்த்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்படி தான் இருக்கும். திரி கொஞ்சம் பெருசாக வச்சுட்டே அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது. அது மெல்ட் ஆகும் கொஞ்சம் நேரத்தில். கண்டிப்பாக என் கையில் ஏதாவது படும். ஸோ அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த அந்த கொக்கோ கோலா அந்த மாதிரிலாம் செஞ்சு காமிச்சேன் தெரியுமா, அதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வாங்க வேண்டியது வந்து வேக்ஸ் ஜெல் வேறு, நார்மல் வேக்ஸ் வேறு. வேக்ஸ் ஜெல் நீங்கள் வாங்க போனால் அதுக்கு லிங்க் தரேன், வேணா வாங்கிக்கோங்க. இல்லைனா ஓகே, நீங்கள் நார்மலாக வேக்ஸ் இருக்குது தெரியுமா, அதுலேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும், க்யூட்டாக தான் வரும், சூப்பராக தான் வரும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹேக் சூப்பராக ஒர்க்காக இருக்குது. ஃபுல் மார்க்ஸ் தான் உங்களுக்கு போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அந்த ஆரஞ்சுலாம் பொழிவும் தெரியுமா, அந்த இதில் எடுத்துகிட்டு அதில் வேக்ஸை வந்து பச்சை கலர் வேக்ஸை மெல்ட் பண்ணி உள்ளே ஊற்றிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கேக்டஸ் வந்து கார்வ் பண்ணுற மாதிரி கார்வ் பண்ணிவிட்டு அழகாக அதில் ஓட்டை போட்டு திரியெல்லாம் உள்ளே வச்சுட்டு கேக்டஸ் மாதிரி வைக்கிறாங்க. பார்க்கறக்கு ஒரு கேக்டஸ் எஃபெக்டில் வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் போய் செஞ்சு பார்க்கலாம். வெல்கம் டு 5 minutes craft இன் பங்கங்கள். ஓகேவா, அவங்க சொன்ன மாதிரி தான் நம்மளும் செஞ்சுருக்கோம். நான் அதை வந்து ஆக்சுவலாக 2 தடவை நான் செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் செஞ்ச போதே வந்துட்டு எனக்கு ஒழுங்காக வரல. ஸோ ஒருவேளை எண்ணெய் தடவிட்டு அதை ஊற்றணும் அப்படின்னா ஒழுங்காக வரும்னு நினச்சிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் பிச்சு எடுத்து போட்டு திரும்ப ஆயில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஊற்றினேன். அப்போயும் வந்து ஒழுங்காக வரல. இங்கே பாருங்கள், இது கண்டிப்பாக வராது. எங்கள் வீட்லேயும் நான் கேட்டேன், வர சான்ஸே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ வேஸ்ட், இதுவும் வந்து வேஸ்ட்டு. இதுக்கு நான் ஒரு திட்டு வாங்கினேன். பட் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஆரஞ்சு புளியறதுல போய் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி உள்ளே போய் மாட்டிக்கும், அது வேக்ஸை வெளியே எடுக்கவும் முடியாது நம்மளால். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் திட்டு வாங்குவீங்க. நான் வாங்கினா அதே திட்டு நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஹேக்கை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த ஹேக் ஒர்க் ஆகலாம், இதுக்கு நான் மார்க்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைக்கி நம்ம ஹேக்ஸ் எல்லாம் முடியுது.
ஓகே மக்களே, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் இப்போ முடிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா தண்ணி நம்ம குடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தை நல்லா பேலன்ஸாக வச்சுக்க முடியும். ஸோ நம்மளை மாதிரி தான் வெளியே இருக்கிற மிருகங்களும் அதுங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் பெருசாக ஏதோ ஹெல்ப் பண்ணல, சாப்பாடுலாம் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, தண்ணி வைங்க. அதுங்களுக்கு அதாவது ஒரு பெரிய பவுலில் வந்துட்டு மாடியிலையோ இல்லை வெளியே வர மாடுங்களுக்கு இல்லைன்னா அந்த சின்ன சின்ன ஆடுங்களுக்கு நாய்ங்களுக்கு எல்லாம் தண்ணி வைங்க. மேலே குருவிங்களுக்கு தண்ணி வைங்க. முடிஞ்சது ஏதாச்சும் செய்யுங்க. இந்த சம்மரில் அதுங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.